வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அவல் பாயசம் வடை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. மெது வடைங்க இது, வெங்காயம் போடாத வடை. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த பாயசம் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம கெட்டி அவல் திக்கவல் வாங்கிக்கலாங்க. அது ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். பால் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. வெல்லம் அதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். எவ்வளோ அவல் எடுத்தோமோ அதே அளவு வெல்லம். இல்லை வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், திராட்சை முந்திரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த அவலை நல்லா நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். இது போல் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நல்லா கையில் எப்படி தொட்டு பார்த்தா நல்லா அப்படியே இதுவாக ஒடிஞ்சு போகிற மாதிரி போகிறன்னு இருக்கணும், நொறுங்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வறுத்து வச்சுருந்த அவலை நல்லா போட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு தயாரிச்சுக்கலாம். இது இன்னொரு ஸ்டவ்வில் போட்டுட்டு இந்த ஸ்டவ்வில் நம்ம ஒரு சின்ன பாத்திரம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டுடலாங்க. வெல்லம் நல்லா கரையிட்டோம். கரண்டியில் நல்லா கலந்து வச்சுட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கெட்டியானதும் வெந்துட்டுருக்கிற இந்த அவலில் ஊற்றிக்கலாங்க, வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிற கரண்டி போட்டு நெய் ஊற்றிட்டு திராட்சை முந்திரி வறுத்துக்கலாங்க. இப்போது அவலும் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் ஊற்றி கலந்துக்கலாங்க. நல்லா வெந்துடுச்சு. பால் இதில் ஊற்றிக்கலாம். கலந்துட்டு நல்லா முடிச்சிடலாம். கொதிக்கட்டுங்க. திராட்சை நல்லா வறுப்பட்டதும் அதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். முந்திரியும் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் நல்லா செவந்துருச்சுங்க. நல்லா வறுப்பட்டதும் அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் ஊற்றிட்டேங்க. இது நேரம் ஆக நல்லா கெட்டியாகிடும். நம்ம இதை இறக்கி வச்சு கூட பால் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் சுகர் கூட இதில் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி இதில் போட்டுட்டு கலந்துடலாங்க. அவல் பாயசம் தயாராகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்போ
மெதுவடை பண்ணுறதுக்கு நான் 1/2 மணி நேரம் முன்னாடியே உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சுருந்தேங்க. அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வரமிளகாய் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சிடலாங்க. இப்போ பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இஞ்சியும் 1 இன்ச் அளவு சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டுடலாம். மாவில் 2த்தையும் போட்டுடலாங்க. கூடவே கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் கடலை எண்ணெய் தான் ஊற்றினேங்க. இது நல்லா காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுடலாம். நம்ம கையிலையும் தட்டி போடலாம், இலை இருந்தாலும் இலையிலையும் தட்டி போட்டுடலாங்க. இலை இருந்ததால் இலையில் நான் தட்டி போட்டேன். இது போல் சின்னதாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா வடையும் இது போல் தட்டி எண்ணெயில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நல்லா செவந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். 2 பக்கம் நல்லா வெந்துட்ட பிறகு எண்ணெய் வடிகட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் வெங்காயம் நம்ம போடல, வெங்காயம் போட்டிருந்தா அருமையாக இருக்கும். இன்றைக்கி அமாவாசைன்றதால நான் வெங்காயம் ஆட் பண்ணலங்க. இது போல் எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா மெத்துன்னு எண்ணெய் ரொம்ப குடிக்கவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டேஸ்டான அவல் பாயசமும் மெதுவடையும் தயாராகிடுச்சுங்க. இது நேராக திக்காயிடும். அப்போ நம்ம கொஞ்சம் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே 1 ஸ்பூன் நம்ம ஒயிட் சுகர் அதுவும் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான அவல் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், பரங்கிக்காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் வறுவல், பருப்பு, நெய், தயிரும் நாங்கள் எடுத்து வச்சுட்டேங்க. கூடவே அவல் பாயசமும் மெதுவடையும் இன்றைக்கி பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.